பார்த்தீங்களா, இப்போ நாங்கள் உடுப்பட்டி சந்தையில் நிற்கிறோம். எங்கேண்டா இது வந்து சன்னதி கோயிலுக்கு இவ்வளோ காவடியும் போய் கொண்டிருக்குது. முருகனுக்கு இவ்வளோ பேரும் நேற்றி வச்சு காவடி எடுத்து இப்போ இரவிரவாக கொண்டு போகிறாங்க சன்னதிக்கு. வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நேரம் வந்து சரியாக 7 மணி. நாங்கள் என்னென்னா இப்போ கொழும்பு போய் நிற்கிறோம். இப்போ பஸ்ஸில் வெயிட் பண்ணுறோம். எங்கே நிற்கிறோம்னா உடுப்பட்டி அமெரிக்க மிஷன் பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் நிற்கிறோம். கொழும்பு இலங்கைண்ட தெற்பகுதி கடற்கரை நோக்கி எங்களோட அடுத்த 4 நாள் ஹாலிடே இருக்க போது எங்களோட பஸ் வருது. வில்லேஜ் ஹோட்டலில் ஜெஃப்னாண்டில் போட்ட ஒரு பஸ் ஒன்று வருது. பஸ் இப்போ வந்து ஒரு ஆக்கில் ஏற்றிக்கொண்டு போகுது. பஸ்ஸுக்குள்ளே வேறு ஒரு ஆக்கில் இல்லை. நாங்கள்லாம் இருக்கிறோம். நாங்கள் மட்டும்தான் இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் பஸ்ஸுக்குள்ளே. பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான். இன்னும் எத்தனை பேர் வேறு போகணும் தெரியாது. அப்போ எல்லாம் டிக்கெட்லாம் புக் பண்ணி தான் இருக்குது. நாங்களாம் போகிற ஆட்கள் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் இடத்துல எல்லோரும் ஏற்றிடுவாங்க. போகிற வழியில் வந்து சன்னதிக்கு போகிற ஆட்கள் காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க. வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தூரத்தில் தெரியும், பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. நாங்கள் நிறைய அதை எடுத்துக்கொண்டு தான் வந்துடுறாங்களா, அதை வீடியோ எடுத்துக்கொண்டு தான் வந்துடுறாங்க. இப்போ பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்களா. அதில் பருத்தித்துறைக்கு வந்துட்டு இதுதான் பருத்தித்துறை டவுன். வெள்ளத்துறையிலேருந்து நேரம் அப்படியே பருத்தித்துறை வந்திருக்கு. இதில் எடி டவுனுக்கு வந்துட்டு இங்கே எந்த இடம் இது? இப்போ நாங்கள் பஸ்ஸில் வந்து இறங்கினாங்க. நாங்கள் நேற்று 7:30க்கு ஏறினாங்க. இப்போ 5 மணிக்கு கொண்டு வந்து, விடிய காலத்தில் 5 மணிக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இது வந்து கொழும்பு கோட்டை ரயில் ஸ்டேஷனுக்கு முன்னால் வந்திருக்கு. இப்போ எங்களுக்கு நாங்கள் காலிக்கு போகிறதுக்கு 6 ட்ரெயின் எடுத்து போகணும். முதலாக கொழும்பு கோட்டை ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறேன்னு அப்படி டிக்கெட் எடுக்கிறது ஒன்றுமே தெரியாது. பார்ப்போம் அப்படி என்ன மாதிரிட்டு இருக்கலாம் உங்களோட. இந்த டிக்கெட் ஆஃபீஸுக்குள்ளே வந்தால் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விண்டோ இருக்குது. அந்த ஒவ்வொரு விண்டோவிலையும் போயிட்டு தான் அதுக்கான டிக்கெட்டை புக் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து இருக்கிறோம் என்னென்னா, இங்கே எல்லாம் வந்து ரிசர்வ் டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து நிற்கிறேன். அது வந்து நம்பர் 4 கவுண்டரில் நான் ரிசர்வேஷன் டிக்கெட் வந்து எடுக்கட்டான் பார்ப்போம். இங்கே எடுக்கணும். நம்பர் 4 கவுண்டர் தான். நம்பர் 4 இங்கே வந்து எடுக்கணும். இதுதான் டிக்கெட். பிளாட்ஃபார்ம் நம்பர் 5க்கு போகட்டான். இப்போ என்னென்னா, நாங்கள் அந்த டிக்கெட் எடுக்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் 5ல் ட்ரெயின் வருதான் 5:38க்கு. அதெல்லாம் போய் ஏறணும்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இதில் தெரியுது, இதில் வந்து 6:50 ட்ரெயின் வந்து சரியான ஒரு 1 hour எங்கள் ட்ரெயின் விழிக்கிறதுக்கு இன்னும் 1 hour இருக்குது. 6:50க்கு அங்கே ட்ரெயின். அதுக்கு முன்னே நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு டீயனை குடிச்சிட்டு வந்து நிற்போம். இங்கே பாருங்கள், இங்கே நிறைய ஃபுல்லாக வந்து ஒரே கடைகளாக தானே இருக்குங்க. இது ஸ்டேஷன். இங்கே அப்படியே வந்தீங்க, வெளியில் வந்தீங்கன்னா இந்த டீ கடையெல்லாம் இருக்குது. வாங்க வாங்க போய் சாப்பிடுவோம். வாங்க இங்கே போய் சாப்பிடுவோம். அட சுட்டு உங்கள் வீடுகள், கடைகள், வாகனங்கள் கேட்டாலும் உங்கள் பதில் சூரியன். ட்ரெயின் வாரக்கு 1/2 மணிக்கு ஆரம்பிச்சு. இதுதான் கொழும்பு கோட்டைக்கு முன்னால் உள்ள பஸ் தரிப்பிடங்கள்.
இந்த ஃபோர்ட் ரயில் ஸ்டேஷன் இருக்கலாம். ஏர்லி மார்னிங் எல்லோரும் வேலைக்கு போகிற அவசரத்தில் எல்லோரும் எறும்பு மாதிரி கடன்னு திரியணும். தாமரை கோபுரம் வயிற்றுல போட்டு ආයුක්‍රීමේතනයයි දුම්රියෙන් බසින ඔබගේ ගමන් මළු සහ පාර්සල් නිති ආකාරවලට දෙලයි පරීක්ෂාවල පැමිණෙන්න. පිටවීමේ දොර සුවාසනයි තිබුණ பாருங்க இதுதான் காலி ஸ்டேஷன். இப்போ தான் வந்து இறங்கினாங்க. சென்டர் மணத்தாளத்துக்கு இருக்கிறது இல்லையோ இதுதான் காலியில் வந்து வாங்கினா 2.5 மணி ஜேர்னி பிறகு இல்லை ட்ரெயினிலேருந்து விடாமலாம் உலை இது என்ன ரோஷன் பஸ் ஜேர்னி அண்ட் ட்ரெயின் ஜேர்னி கண்டினியூலி nearly half day, isn't it? Half day, Yeah, I slept like for 10 hours. The whole day. Yeah, I slept for like 10 hours. Very old. Why are they? பாருங்க எவ்வளோ பேர் மேலே இந்த ட்ரெயினில் வந்து இறங்கி இருக்குண்ணா. இப்போ காளியை வந்து அடைஞ்சி விட்டு எங்களோட ஜேர்னி வந்து இப்போ இதோட முடிவடையுது. என்னடா யாழ்ப்பாணத்தில் இங்கே வலிக்கிட்டு காலிக்கு இப்போ தான் வந்து வாங்கினாங்க. இதுதான் காலி. காலி இந்த மோப்பில் இருக்க காலிங்க நான் முதலாவதாக காலிக்கு வந்திருக்கிறேன். பிசான சாந்தா கோபல பாரு. இப்போ நாங்கள் காலி ஏரியாவில் வாரம் பஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் பஸ் ஸ்டேஷன் இருக்குது. இதில் வந்து அந்த டவுன் மாதிரி தான் கிடைக்குது. பார்த்தா பஸ் இதால் போய் ரைட் எடுக்க வருமா நாங்கள் எடுக்கிற ஹோட்டல். இதுக்குள்ளே நாங்கள் போக வேண்டிய ஹோட்டல். இதுக்குள்ளேங்க நினைக்கிறேன் போட்டா இல்லையா இல்லையா இல்லை டியூஷன் இல்லைங்க. நாங்கள் வந்து புக் பண்ண ஹோட்டல் ரூம் மேலே ஒரு பால்கனி ஒன்று இருக்குது. ஒரு பால்கனி மாதிரி ஒன்று இருக்குது. இப்படியே வந்தீங்கன்னா இதில் ஒரு பால்கனி. இது வந்து காளி டவுனுக்கு பக்கத்துலான்னு இருக்குது. இதில் எல்லாம் பெரிய பால்கனி எல்லாம் இருக்குது. 3வது மாடியில் நிற்கிறோம். ஓகே, இப்போ என்னென்னா இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்து நான் எங்கே போகிறோம்னா காளி கோட்டையை பார்க்க போகிறோம்.